பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 நாளாகமம் 34ஆம் அதிகாரத்திலிருந்து 36ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு தேவ வார்த்தையின் முக்கியத்துவம். தேவனுடைய வார்த்தை ஏன் நமக்கு முக்கியம்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படி என்றால் நம்முடைய பிழைப்புக்கு தேவையான அத்தனை காரியங்களும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. அதனால தான் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் கொடுத்து அதிலிருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றுக்கொண்டு அதிலிருந்து வரக்கூடிய பலத்தை, உற்சாகத்தை, ஆறுதலை, நம்பிக்கையை, விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். குறிப்பாக இஸ்ரவேல் யூதா தேசத்தை ஆட்சி செய்த ராஜாக்களுக்கு தேவன் ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். உபாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும்போது, ஒவ்வொரு ராஜாவும் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர்கள் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்போது ஆசாரியனுடைய கரங்களிலிருந்து தனக்கென்று ஒரு வேத புஸ்தக பிரதியை எழுதி தன்னிடத்தில் வைத்து கொண்டுதான் ஆட்சியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தர் சொல்லக்கூடிய வழியில், கர்த்தர் சொல்லக்கூடிய விதத்தில் ராஜ்யத்தை ஆட்சி செய்வார்கள். அதனால தான் இந்த கட்டளையை தேவன் மிக தெளிவாக மோசையின் மூலமாக அவர் கொடுத்திருந்தார். ஆனால் இன்றைக்கு நாம் தியானிக்கக்கூடிய பகுதியில் யோசியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசியா ராஜாவுடைய நாட்களில் இந்த வேத புஸ்தகம் தொலைந்து போனது. அவர்கள் இந்த வேத புஸ்தகத்தை பார்த்ததே இல்லை. அப்படிதான் அந்த நாட்களில் ஆட்சி நடந்தது. அப்போ ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தை அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்த நேரத்தில் தற்செயலாக இந்த வேத புஸ்தகம் அவர்களுடைய கரத்தில் கிடைக்கிறது. அப்போ ஒருவன் ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், இப்படி ஒரு புஸ்தகம் எனக்கு கிடைத்தது. அது வேத புஸ்தகம் என்று கூட தெரியவில்லை, இப்படி ஒரு புஸ்தகம் எனக்கு கிடைத்தது. உடனடியாக அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்ததை ராஜாவுக்கு வாசிக்கிறார்கள். அதை கேட்ட உடனேயே ராஜா இருதயத்தில் குத்தப்படுகிறார். இது தேவனுடைய வார்த்தை, ஆனால் என்னுடைய வாழ்க்கையும் தேசத்தில் நம்ம வாழக்கூடிய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் இந்த புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறது மாதிரி இல்லையே, தேவனுடைய கோபம் நம்மேல் வந்திருக்கிறதே என்று சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே ராஜா அவருடைய வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவர் துக்கப்பட்டு மனஸ்தாபப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக காணப்படுகிறார். உடனே அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் அவர் வரவழைத்து அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்த அத்தனையையும் ஒவ்வொருவருடைய காதுகளும் கேட்கும்படியாக அவர் வாசிக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த வசனத்தை கேட்ட உடனே அவர்களுக்குள்ளாக குத்தப்பட்டவர்களாக, உணர்வடைந்தவர்களாக தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் அந்த நாட்களில் வருகிறது. அப்போ தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் அநேக நாட்கள் யோசியா ராஜாவுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் என்னைக்கு தேவனுடைய வார்த்தை கரங்களில் கிடைத்ததோ உடனடியாக வாசிக்க ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார். அது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் கீழ்ப்படிய வைத்தார். இப்பொழுது ஒரு கேள்வி, உங்களுடைய கரங்களில் எத்தனை ஆண்டுகளாக வேத புஸ்தகம் இருக்கிறது? அதை எத்தனை பேர் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம தொடுறோம்? ஞாயிற்றுக்கிழமை நம்ம கூடுகைக்கு சபைக்கு வரும்போது மட்டும் எத்தனை பேர் அதை கையில் எடுத்து வருகிறோம்? மற்ற நாட்களில் அதை நாம் திறந்து வாசித்து தியானிக்கிறோமா? அல்லது அந்த வேத புஸ்தகம் அப்படி ஒரு ஷெல்ஃப்லேயே இருந்து கொண்டு இருக்கிறதா? இந்த யோசியா நாட்களில் இந்த புஸ்தகம் அவர்களுக்கு கிடைக்கல. நான் கிடைச்ச உடனே வாஞ்சையோடு வாசித்து அவர்களுடைய வாழ்க்கையை திருத்தி கொள்ளுகிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை ஏன் முக்கியம் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையினுடைய அத்தனை பகுதிக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான் ஆலோசனை வருகிறது. அது நம்முடைய குடும்ப வாழ்க்கை என்றாலும் சரி, சமுதாய வாழ்வு என்றாலும் சரி, வேலை என்றாலும் சரி, தொழில் என்றாலும் சரி, கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து தான்
ஆலோசனை வருகிறது. ஒரு உதாரணத்திற்கு ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது விவசாயம் செய்வதை பற்றி அந்த இடத்துல எழுதி இருக்கிறது. அப்போ விவசாயம் என்பது அந்த நாட்களில் ஜனங்கள் அதிகமாக செய்த தொழில். இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது விவசாயம் செய்வதற்கு என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும், முதலாவதாக என்ன செய்ய வேண்டும், அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்த வேண்டும் என்றெல்லாம் கர்த்தர் அவர்களுக்கு போதிக்கிறார். 26ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். நாம் நினைக்கலாம் நம்முடைய நேரடியான ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் அல்லது நித்திய ஜீவனை குறித்த காரியங்களுக்கு மட்டும்தான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது என்று. அப்படி அல்ல, நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது. இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் நிறைவேற்றுவதற்கும் கர்த்தர் விரும்புகிற பிரகாரமாக நிறைவேற்றுவதற்கும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது. அன்றைக்கு அநேகர் செய்த வேலை விவசாயம். அதனால தான் விவசாயத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு நாம் அநேக வேலைகளை செய்கிறோம். எந்த வேலைகளை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கிடைக்கிறது. 29ஆம் வசனம், இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாயிற்று, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். இப்போ கர்த்தருடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம் என்ன? அதிலிருந்து நமக்கு பிழைப்பு நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதியிலும் கிடைக்கிறது. அதனால தான் கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக முக்கியம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையை ஒதுக்கி வைத்து விட்டு அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்திற்கு போகும்போது மட்டும் அதை நம்ம எடுத்துக்கொண்டு வருவதில் எந்த பிரயோஜனமுமே கிடையாது. ஒவ்வொரு நாளும் அதை திறந்து வாசித்து நம்முடைய சூழ்நிலைக்கு தேவையான ஆலோசனைகளை கர்த்தரிடத்தில் கேட்கும்போது ஆலோசனையில் ஆச்சரியமான தேவன் நம்முடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆலோசனை அவர் தருவார். என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், என்ன படிக்க வேண்டும், என்ன வேலைக்கு போக வேண்டும், கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்ட எதிர்காலத்தை வைத்திருக்கிறார், எப்படிப்பட்ட திருமண வாழ்க்கைக்குள்ளாக நான் போக வேண்டும், எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் அவருடைய வார்த்தையிலிருந்து நமக்கு ஆலோசனை கொடுத்து அற்புதமாக அவர் நம்மை நடத்துவார். அதனால தான் தேவ வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் எவ்வளவு ஆச்சரியமாக அற்புதமாக நம்ம ஒவ்வொருவருடைய கருத்திலும் வேத புஸ்தகத்தை அவர் கொடுத்திருக்கிறார் பார்த்தீங்களா? அதனால் அதை உதாசீனப்படுத்தாமல் கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணி ஒவ்வொரு நாளும் வாசித்து தியானித்து அதை நாம் அபியாசப்படுத்துவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தர் எங்களுடைய கரங்களில் கொடுத்திருக்கிற வேத புஸ்தகத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு யோசியா ராஜாவுடைய நாட்களில் வேத புஸ்தகம் இல்லை. ஆனால் அது கிடைத்த உடனே அவர்கள் எவ்வளவு வாஞ்சையாக அதற்கு கீழ்ப்படிந்து தங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை அவர்கள் கண்டார்கள். நாங்களும் கூட கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் படித்து எங்களுடைய இருதயத்தில் வைத்து வார்த்தையை அபியாசப்படுத்தி எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சூழ்நிலைக்கும் தேவையான ஆலோசனைகளை கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.